மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை. ரத்த சோகைன்னு சொல்றது பொதுவாக எல்லாருக்குமே இருக்கு, பெரும்பாலும் பெண்களுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ரத்த சோகை குணமாவதற்கு நம்ம என்னென்ன வழிமுறைகளை ஃபாலோ பண்ணணும்ன்றது ரொம்ப முக்கியம். பெரும்பாலும் உணவு முறையிலேயே இந்த ரத்த சோகை பிரச்சனையை நம்ம சரி செஞ்சுக்கலாம். சோ உணவு முறை அப்படின்னு சொல்லும்போது தினம்தோறும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டாலே போதும். இதை சேர்த்து சாப்பிட்டாலே நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் லெவல் அதிகமாகும். அப்படின்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய சில உணவுகள் என்ன அப்படின்றத இந்த பதிவுல பார்க்கலாம். பொதுவாக நமக்கு உடல்ல ஹீமோகுளோபின் எதுக்குங்க தேவைப்படுது, இது குறைஞ்சா என்ன அப்படி பிரச்சனை வந்துருது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சாப்பிடுற உணவு, சுவாசிக்கிறோம் இல்லைங்களா, இந்த காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை உடல் முழுவதும் ஒவ்வொரு செல்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணி. ஸோ இதுதான் நமக்கு ரெட் பிளட் செல்ஸ், அதுல இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் நமக்கு செய்து. இது பெரும்பாலும் நமக்கு இரும்பு சத்து, அதனாலதான் சொல்றோம். ஸோ இரும்பு சத்தினால் ஆனது. இரும்பு சத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அயன் ரொம்ப கரெக்டா நம்ம உடல்ல இருந்துச்சுன்னா ஹீமோகுளோபின் லெவல் மெயின்டைன் ஆகும். ஹீமோகுளோபின் லெவல் கரெக்டா மெயின்டைன் ஆகும் பொழுது நம்ம உடல்ல எல்லா ஆர்கனுக்குமே ரத்தம் சீராக போகுது அப்படின்னு சொல்லலாம். இதுக்குதான் நீங்க ஹெச்பி லெவல் டெஸ்ட் பார்க்கும்போது ஹீமோக்ரிட் அப்படின்னு ஒரு லெவல் போட்டு கொடுப்பாங்க. இந்த ஹீமோக்ரிட் லெவல் அப்படின்னு சொல்றது எந்த அளவுக்கு நமக்கு ஹீமோகுளோபின் இருக்கு அப்படின்றத உணர்த்தக்கூடியது. அப்ப ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி 10க்கு கீழே நமக்கு ஹீமோகுளோபின் லெவல் குறைந்துடுச்சு, 10 கிராமுக்கு கீழே குறையுது அப்படின்னாவே என்ன ஆகுது அப்படின்னா நம்ம உடல்ல அந்த ரத்த சோகை அப்படின்ற ஒரு பிரச்சனை வருது. இதற்கு நம்ம கவனம் செலுத்தி சாப்பிட வேண்டிய உணவு முறைகள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். உணவு முறையில பொறுத்த வரைக்கும் இரும்பு சத்து இருக்கக்கூடிய உணவுகள் எடுக்கணும். அதே மாதிரி கொஞ்சமாக நமக்கு கால்சியம், புரோட்டீன், மெக்னீசியம், ஜிங்க், இந்த விட்டமின்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி, இந்த மினரல்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி, பொதுவாக விட்டமின் சி இருக்கக்கூடிய இ மற்றும் ஏ இது இருக்கக்கூடிய உணவுகளை நிறைய நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். இந்த மாதிரி நம்ம சாப்பிட நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் லெவல் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரிதான் ஹீமோகுளோபின் உற்பத்திக்கு நமக்கு கல்லீரல் மற்றும் மண்ணீரல் இதனுடைய இயக்கங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சிலருக்கு இந்த கல்லீரல் மற்றும் மண்ணீரல் வீக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, ஹெப்படோமெகாலி, ஸ்பிளீனோமெகாலி அப்படின்ற கண்டிஷன். இந்த மாதிரி நமக்கு ஸ்பிளீன் பாதிப்பு ஏற்பட்டு இருந்துச்சுன்னா நமக்கு பாதிப்புகள் வருது, நம்ம உடல்ல நிறைய பாதிப்புகள் வருது அப்படின்னு சொல்லலாம். சோ இத நம்ம சரி செய்யறதுக்கான வழிமுறைகள், இதற்கு உணவோடு சேர்த்து நம்ம சாப்பிடக்கூடியது என்னென்ன அப்படின்றது நமக்கு தெரியணும். உணவோடு சேர்த்து சாப்பிடக்கூடியதுன்னா சில வகையான மூலிகைகள், அன்றாடம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவிலேயே இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டா நமக்கு ரத்தத்துக்கு நல்லது அப்படின்னு சொன்னா என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல நமக்கு அனிமியா இருக்குன்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறணும். அப்போ முதல்ல காலையில எந்திரிச்சு இந்த டீ காஃபி குடிக்கிறீங்கன்னா அதை அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு காலையில வேற என்னங்க குடிக்கலாம், ஏதாவது சூடா குடிச்சாதானே பிரிஸ்கா இருக்கும்னு கேட்டீங்கன்னா கருப்பட்டி காஃபி ரொம்ப ரொம்ப நல்லது. கருப்பட்டின்னு சொல்லும் போதே நம்ம ரத்தத்துல ஹீமோகுளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்றதுக்கு, உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறதுக்கு, நரம்புகள் பலப்படுறதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ கருப்பட்டியை நம்ம உணவுல சேர்த்துக்கணும். ஸோ கருப்பட்டி காப்பியை நம்ம உணவுல சேர்த்து சாப்பிடும்போது உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், ஹீமோகுளோபின் லெவல் மெயின்டைன் ஆகுது. சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரத்த சோகையை பாண்டு, சோபை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கிராமப்புறங்கள்லாம் கேட்டிருப்போம், சோகை பிடிச்ச மாதிரி ஏன் இருக்க அப்படின்ட்டு. ஏன்னா நம்மளுடைய உடலை பார்த்தாலே தெரியும், ரத்தம் இல்லைன்னா உடல் வெளுத்து போயிருக்கும், வெண்மையா இருக்கும், முடி எல்லாமே செம்பட்டை நிறை அடைஞ்ச மாதிரியோ, கண்ணுக்கு கீழே எல்லாம் கீழிமையை நீக்கி பார்த்தா வெள்ளையா இருக்கும், நாக்கு நீட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வெண்மையா இருக்கும், உடலே வெளுத்து போன மாதிரி, கொஞ்சம் தூரம் நடந்தா மூச்சு வாங்குற ஒரு சிரமம் இருக்கும். அப்போ மூச்சு வாங்குதல் நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால அடுத்தடுத்து நமக்கு உடல்ல இந்த பாதிப்புகள் எல்லாமே, கொஞ்சம் தூரம் நடந்துங்க மூச்சு வாங்குது, லைட்டா வேர்க்குது, கிருகிருன்னு வர, தலை சுத்துது, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டேன், நல்லா மூச்சு இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைமை நமக்கு ரத்த சோகை இருந்தால் வரக்கூடியது. முக்கியமாக பெண்களை பொறுத்த வரைக்கும் வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அதை நம்ம லேசா கவனிக்காம விடும் பட்சத்தில் தான்
உடல்ல நிறைய பாதிப்புகள் நமக்கு ஏற்படுது. அப்போ வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருந்துச்சுன்னா ரத்த சோகை இருக்கு, இல்ல வெஜினல் டிஸ்சார்ஜ் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ரொம்ப கவனமாக இருந்து அதை நம்ம எடுத்துக்கணும். இதை 5 வகையாக, அதாவது வலி, அழல், ஐயம், முக்குற்றம் மற்றும் அஜீரணம், இந்த மாதிரி 5 வகைகள்ல இந்த பாண்டு நோயை சித்த மருத்துவத்துல சொல்றாங்க. 5 வகை பாண்டும் நமக்கு சரியாகணும். ஒவ்வொருத்தருக்குமே இந்த வாதம், பித்தம், கபத்தை அடிப்படையாக வைத்துதான் நோய்கள் சித்த மருத்துவத்தில் கணிக்கப்படுது. சோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மாற்றம் கொண்டு வந்து அந்த உணவிலும் மாற்றம் கொண்டு வந்தோம்னா நமக்கு இந்த பாண்டு நோய் சரியாகுது. இப்போ பேசிக்கா பார்த்தோம்னா ஒரு துவையல் வகை அப்படின்னு எடுத்துக்கலாம். இது சாப்பாட்டோட அந்த உணவோட சேர்த்து சாப்பிடும் போது ஈஸியா அந்த அப்சார்ப்ஷன் நமக்கு தூண்டப்படுதுன்னு சொல்லலாம். பொதுவாகவே அனிமியா இருக்குன்னு சொல்றவங்க, ரத்த சோகை இருக்கு அப்படின்னு சொல்றவங்க புளியை டோட்டலா நம்ம அவாய்ட் பண்ணியே ஆகணும். பொதுவாகவே அனிமியா இருக்கிறவங்க எல்லாம் புளிப்பதான் தேடி தேடி விரும்பி சாப்பிடுவாங்க. சோ அதனால நம்ம என்ன பண்ணோம்னா அந்த புளி எந்த வகையான மருந்துகளும் உணவும் சாப்பிட்டாலும் அது அப்சார்ப்ஷனை தடுக்கக்கூடியது. அதனால உணவில் டோட்டலா நம்ம புளியை அவாய்ட் பண்ணிடணும். சோ இந்த துவையல் வகை அப்படின்னு சொல்லும்போது இத தினமுமே செய்து நம்ம சாப்பிடும்போது அனிமியா இருக்கிறவங்களுக்கு புளிப்பாகவும் இருக்கும், அதே சமயம் நம்ம உடல்ல ரத்தத்தையும் அது இன்க்ரீஸ் பண்ணுது. ஒரு உணவு முறை அப்படின்னே சொல்லலாம். என்னென்ன சேர்த்து நம்ம துவையல் மாதிரி அரைக்க போறோம்னா நெல்லிக்காய். நெல்லிக்காயை பத்தி சொல்லவே வேண்டாம். அதிகமான இரும்பு சத்து, கால்சியம், விட்டமின் சி நிறைஞ்சிருக்கு, ஃபைபர் கண்டென்ட். இந்த துவையில சுகர் பேஷண்ட்ஸும் சாப்பிடலாம். நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ரத்த சர்க்கரை அளவை குறைப்பதற்கும் இது பயன்படுது. அப்போ நெல்லிக்காய் கொட்டை எடுத்துட்டு நம்ம நெல்லிக்காய் எடுத்து வச்சுக்கணும். இதனோட நல்ல ஒரு 2-3 கைப்பிடி, இப்ப 2 நெல்லிக்காய் எடுக்கிறோம்னா ஒரு 3-4 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சிடணும். சோ நெல்லிக்காய், கருவேப்பிலை எடுத்து வைக்கணும். கருவேப்பிலைக்கு பாதி அளவுக்கு நமக்கு இந்த கொத்தமல்லி இலைகள், இதுல இருக்கக்கூடிய அயன் பாத்தீங்கன்னா அவ்வளவு அயன் சத்து, இரும்பு சத்து ரொம்ப அதிகம். இரும்பு சத்து குறைவா இருக்கிறவங்க காலையில இந்த நம்ம கொத்தமல்லி இலைகளை ஜூஸ் மாதிரி போட்டு குடிச்சா கூட நமக்கு ரொம்ப நல்லதுதான். அதையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். சோ இந்த துவையலுக்கு நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். இதனோட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு நம்ம எடுத்து வைக்கணும். கருப்பு உளுந்து, மறக்காம கருப்பு உளுந்து. கொஞ்சம் நீங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் நிறைய வேண்டாம், மிளகு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சோ இது எல்லாமே லேசா வறுத்து கொஞ்சமா ஒரு 2 துண்டு அளவுக்கு தேங்காய் வைத்து நம்ம துவையல் அரைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அரைச்சு இதை தாளித்து நம்ம சாப்பிட்டுட்டு வரணும். சோ இது டேஸ்டே பாத்தீங்கன்னா குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் ரைஸ் சாப்பிட்றவங்களும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சேர்த்து சாப்பிடுறவங்க தயிர் சாதத்துக்குலாம் இதை வச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு சொல்லலாம். எதற்காக அப்படின்னா ஆரோக்கியமான ஒரு சமையல் ரொம்ப முக்கியம். இது அனிமியா இருக்கக்கூடியவங்களுக்கு டெய்லி இது உணவோடு சேர்த்து சாப்பிடலாம். அதுக்கப்புறம் பிரெக்னன்ட் டைம்ஸ்ல வரக்கூடிய நாசியா, வாமிட்டிங்க்கு இந்த துவையலை சேர்த்து சாப்பிடலாம். இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா நமக்கு உடல்ல இருக்கக்கூடிய ரத்த சோகை குணமாகுது. அடுத்து முக்கியமான இன்னொரு மெடிசன் நம்ம கிளினிக்ல கொடுத்துட்டு இருக்கோம். இது பெண்களுக்கு ரொம்ப முக்கியமானது. முடிந்தா இதை நீங்க வீட்லயும் இதை செஞ்சுக்கோங்க. என்னென்ன மூலப்பொருட்கள் இதுல இருக்குன்னு நான் சொல்றேன். ஏன்னா இது நிறைய விஷயங்கள் வெளிப்படையாக சொல்லாமதான் சித்த மருத்துவத்துல இருக்கும். இந்த மெடிசனோட காம்பினேஷன் என்னன்றது நான் சொல்றேன். நீங்க வீட்லயே கூட ரெடி பண்ணிக்கலாம். நாட்டு மருந்து கடைகள்ல இந்த மூலிகைகளை வாங்கி தாராளமாக ரெடி பண்ணி எந்த அளவு சாப்பிடணும்னு சொல்றேன், அதையும் நம்ம செஞ்சுக்கலாம். அதாவது முக்கியமாக 5 வகையான பாண்டு நோய் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. ரத்த சோகை, எந்த வகையான ரத்த சோகையா இருந்தாலும் முக்கியமா ஒரு சிலருக்கு இந்த போன் மேரோ டிஃபிஷியன்சி இருக்குங்க. இந்த போன் மேரோல இருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளம் நமக்கு சரியாகணும் அப்படின்னா, கல்லீரல் மண்ணீரல் தொடர்பான பிரச்சனைகள் சரியாகணும்னா இதை பயன்படுத்தலாம். இது மகா அஸ்வகந்தி சூரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக அஸ்வகந்தா, அமுக்குரா அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. இதனுடைய சூரணம் பல வகைகள்ல இருக்கு. அதை பாவனை செய்து உயர்ந்த மருந்தாகவும் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆனா பேசிக்கா இந்த மகா அஸ்வகந்தி சூரணம் அப்படின்னு சொல்ற மருந்து முக்கியமாக பாண்டு நோய்க்கு நமக்கு பயன்படுது. கல்லீரல் மண்ணீரல் நோய்க்கு சாப்பிடலாம். உடல் சோர்வு, ஆண்மை குறைபாடு இருக்கிறவங்களும் இதை சாப்பிடலாம். அதாவது ஸ்டாமினா குறைபாடு இருக்கிறவங்க இதை சாப்பிடலாம். அப்போ இதுல என்னென்ன மூலிகைகள் இருக்கு அப்படின்னா, முக்கியமாக இதுல லவங்கம், அதாவது கிராம்புன்னு சொல்றோம் இல்லைங்களா. கிராம்பு, சிறுநாகப்பூ, ஏலரிசி. ஏலரிசின்னு சொல்றது ஏலக்காய்க்கு உள்ள இருக்கக்கூடிய விதைகள். ஏலரிசி இதுல சேருது. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஜாதிக்காய், லவங்க பத்திரி அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அது அந்த மூலிகையும் இதுல சேருது. இதனோட சீரகம், அதிமதுரம்.
சோ இப்ப நான் சொன்ன மூலிகைகள் எல்லாமே சம அளவு. ஒரு 20 கிராம் எடுத்தீங்கன்னா எல்லாமே 20 கிராம் எடுத்துக்கணும். இதனோட 100 கிராம் சீனா கற்கண்டு எடுத்துக்கணும். சீனா கற்கண்டு 100 கிராம். இது எல்லாமே நல்ல ஃபைன் பவுடரா எடுத்ததுக்கு அப்புறம் இது எவ்வளவு எடை இருக்கோ அந்த எடைக்கு சம அளவு அஸ்வகந்தா பொடி இதுல சேர்க்கணும். உதாரணத்துக்கு இது எல்லாமே சேர்த்து நமக்கு வந்து ஒரு 400 கிராம் இருக்குன்னா 400 கிராம் அஸ்வகந்தா பொடி இதுல சேர்த்து நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கணும். சோ இந்த பொடிய நெய் அல்லது பால்ல சாப்பிடணும். இது தொடர்ந்து ஒரு நாளைக்கு 2 வேளை 5 கிராம் சாப்பிடணும். 18 வயது 20 வயதுக்கு மேற்பட்டு இருக்கிறவங்க 5 கிராம் அளவுக்கு பொடியை 2 வேளை சாப்பிட்டுட்டு வந்தோம்னா உடலில் இந்த பாண்டு நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய அனிமியா, ரத்த சோகை காணாமல் போகும். இது வந்து எவ்வளவு நாள்பட்ட அனிமியா. ஏன்னா என்ன சாப்பிட்டாலும் எனக்கு உடம்புல ஏறவே இல்லைங்க, சத்தே இல்லை அப்படின்னு சொல்றவங்க டெய்லி உணவோடு இந்த துவையில சாப்பிட்டுட்டு இந்த அஸ்வகந்தா சூர்ணம், மகா அஸ்வகந்தா சூர்ணம் அப்படின்ற பேர் சித்தர்கள் நமக்கு அருமையா அருளி இருக்கக்கூடிய ஒரு சூரண வகை இது. ஸோ இதை நம்ம பயன்படுத்திட்டு வரும்பொழுது தொடர்ந்து பயன்படுத்தலாம். ஆண்களும் சரி பெண்களும் சரி, குழந்தைகள் அப்படின்னா 2 கிராம் அளவுக்கு பால்ல கலந்து குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து சாப்பிடும்பொழுது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் குணமாவதோடு ரத்த சோகையும் நமக்கு குணமாகும். சோ இந்த பதிவில் ஒரு ரகசியமான ஒரு முறை, உயர்ந்த ஒரு மருத்துவ முறையை பத்தி, அதோட சூரணம், அதுல என்னென்ன மூலிகைகள் சேருதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.